கைஸ் லாஸ்ட் கிளாஸில் வந்து நம்ம என்ன பார்த்தோம்னா டூ செக்டார் மாடல் பார்த்துருப்போம். ஸோ டுடே வி ஆர் கோயிங் டு சி சர்க்குலர் ஃப்ளோ ஆஃப் இன்கமோட த்ரீ செக்டார் மாடல் பார்க்குறோம். த்ரீ செக்டார் மாடல் இஸ் சேம். டூ செக்டாரில் என்ன இருந்துச்சு? வி ஆட் டூ திங்ஸ், ரைட்? டூ திங்ஸ் இருந்துச்சு, விச் இஸ் ஹவுஸ் ஹோல்ட் அண்ட் ஃபர்ம். இது வந்துட்டு டூ செக்டார். இங்கே வந்துட்டு எக்ஸ்ட்ராவாக இட் வில் பி அ கவர்மெண்ட். இதான் த்ரீ செக்டார். ஓகே, இங்கே என்ன பண்ணுவாங்கன்னா ஹவுஸ் ஹோல்டு என்ன பண்ணுவாங்க, நம்ம இனிஷியலாக தெரியும். ஹவுஸ் ஹோல்டு என்ன பண்ணுவாங்க, ஃபர்முக்கு வந்துட்டு ஃபேக்டர்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன் தருவாங்க, இவங்க கூட்ஸ் தருவாங்க. இப்போது லெட் மீ சி த ரிலேஷன்ஷிப் பிட்வீன் ஹவுஸ் ஹோல்ட் கவர்மெண்ட் ஃபர்ம். ஹவுஸ் ஹோல்டு நம்ம என்ன பண்ணுவோம், யூஸ்வலாக கவர்மெண்ட்டுக்கு என்ன பண்ணுவோம், வி வில் ஆல்வேஸ் பே டேக்ஸ், கரெக்டாக? அதே மாதிரி ஃபர்ம் என்ன பிஸ்னஸ்லாம் கவர்மெண்ட்டுக்கு என்ன பண்ணுவோம், தே வில் ஆல்சோ பே டேக்ஸ். கவர்மெண்ட்டு நம்மக்கிட்ட டேக்ஸ் வாங்கிது, கவர்மெண்ட் நம்மளுக்கு என்ன தருவாங்க, they will do contribution, that is called social security contribution, or this is also called transfer payment. கவர்மெண்ட் நம்மக்கிட்ட டேக்ஸ், நம்ம கவர்மெண்ட்டுக்கு டேக்ஸ், ஹவுஸ் ஹோல்ட்லாம் யார், நம்ம கவர்மெண்ட் டேக்ஸ் பே பண்ணுறோமா, கவர்மெண்ட் நம்ம டேக்ஸ் பே, கவர்மெண்ட் நம்மளுக்கு என்ன தருவாங்க, ரோடு தருவாங்க, வாட்டர், ட்ரைனேஜ் ஃபெசிலிட்டி, they'll give all the facilities, right? அப்போது கவர்மெண்ட்டுக்கு எது காசு, நம்ம தான் அவங்களுக்கு காசு தரோம். அந்த காசை வச்சு நம்மளுக்கு எல்லாமே they are doing services, they are giving the services like pension, provident fund, எல்லாமே கவர்மெண்ட் நம்மளுக்கு எல்லாமே எதுலேருந்து தராங்கன்னா நம்மக்கிட்டேருந்து வாங்குகிற டேக்ஸ்னால தான் they are giving all things. That is called transfer payment, and it is also called social security contribution. Instead, the best option is transfer payment, where the government is giving to the household. ஓகேவா? அதேமாரி ஃபர்ம்னா இங்கே வந்துட்டு பிஸ்னஸ். ஃபர்ம்னா என்ன, இட் இஸ் அ பிஸ்னஸ், பிஐசட்னா பிஸ்னஸ். ஓகே, த ஃபர்ம் இஸ் பேயிங் த டேக்ஸ் டு த கவர்மெண்ட். அப்போ கவர்மெண்ட் என்ன பண்ணுவாங்க, பிஸ்னஸ்கிட்டேருந்து தே வில் டூ கவர்மெண்ட் பர்ச்சேஸ். கவர்மெண்ட் வந்து இந்த ஃபர்ம் கிட்ட ஒரு பர்ச்சேஸ் பண்ணுவாங்க, தட் இஸ் கால்ட் கவர்மெண்ட். புரியல? சே எக்ஸாம்பிள், இந்த பிஸ்னஸ் வந்துட்டு டிஎன்பிஎல்னு நினச்சிங்களேன், தமிழ்நாடு பேப்பர் லிமிடெட் புக் கம்பெனி. எல்லா கவர்மெண்ட் ஆஃபீஸ்க்கும் புக்கு தேவைப்படுது இல்லை, இந்த பிஸ்னஸ்ஸு டேக்ஸ் பே பண்ணிடுறாங்க, சூப்பர். அப்போ கவர்மெண்ட் இவங்ககிட்ட என்ன சார் பண்ணுவாங்க அப்படின்னா, கவர்மெண்ட் என்ன பண்ணுவாங்க, நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இந்த ஃபார்ம் டிஎன்பிஎல்லாக இருந்தால் கவர்மெண்ட்டுக்கு, கவர்மெண்ட் ஆஃபீஸஸில் என்ன தேவை, புக்ஸ்லாம் தேவையில்லை. இப்போ கண்டிப்பாக கவர்மெண்ட் யாரை காண்டாக்ட் பண்ணுவாங்க, டிஎன்பிஎல் என்ன பண்ணுவாங்க, புக்ஸு வாங்குவாங்க, அதுக்கு கவர்மெண்ட் காசு தருவாங்க. அப்போது இந்த டிஎன்பிஎல் பிஸ்னஸ் வந்துட்டு கவர்மெண்ட்டுக்கு டேக்ஸ் பே பண்ணுவாங்க, கவர்மெண்ட் வந்துட்டு என்ன பண்ணுவாங்கன்னா அந்த கம்பெனிக்கிட்ட இருந்து புக்ஸ் வாங்கிப்பாங்க. அப்படின்னா என்னென்னா, ஒரு பிஸ்னஸ் டேக்ஸ் பே பண்ணுதுன்னா அந்த கவர்மெண்ட் அவங்கக்கிட்டேருந்து ஏதாவது வாங்குவாங்க. ஸோ திஸ் இஸ் அபவுட் யுவர் த்ரீ செக்டாரில் 3 பேர் யார், ஹவுஸ் ஹோல்டு, கவர்மெண்ட் அண்ட் ஃபர்ம்னா பிஸ்னஸ். ஹவுஸ் ஹோல்டு என்ன பே பண்ணுவாங்க, கவர்மெண்ட்க்கு டேக்ஸ். ஃபர்ம் என்ன பே பண்ணுவாங்க, கவர்மெண்ட்க்கு டேக்ஸ். ஹவுஸ் ஹோல்டுக்கு கவர்மெண்ட் என்ன தருவாங்க, ட்ரான்ஸ்ஃபர் பேமெண்ட், எல்லா சர்வீஸும் பண்ணுவாங்க. அதே மாதிரி கவர்மெண்ட் ஃபர்முக்கு என்ன பண்ணுவாங்க, ஃபர்முக்கிட்டேருந்து பர்ச்சேஸ் பண்ணிப்பாங்க. ஸோ திஸ் இஸ் கால் த்ரீ செக்டார் மாடல். த்ரீ செக்டார்னால் அது ஹவுஸ் ஹோல்ட், கவர்மெண்ட், ஃபர்ம். தேர் இஸ் அ ஃபார்முலா. ஒய்னா இன்கம், எக்கனாமிக்ஸில் ஒய்னா இன்கம், ரைட், ஒய்னா இன்கம். அப்போ த்ரீ செக்டாரில் தேர் ஆர் 3 members கால்டு சி ப்ளஸ் ஐ ப்ளஸ் ஜி. ஓகே, இந்த ஹவுஸ் ஹோல்டு என்ன பண்ணுவாங்க, தே வில் கன்சியூம். ஃபர்ம் என்ன பண்ணுவாங்க, தே வில் இன்வெஸ்ட். கவர்மெண்ட்டு தே வில் பே த டேக்ஸ். அதனால் சி ப்ளஸ் ஐ ப்ளஸ் ஜி. சின்றது ஹவுஸ் ஹோல்டுக்கு சம்மந்தப்பட்டது, இன்வெஸ்ட்மெண்ட்ன்றது ஃபர்முக்கு சம்மந்தப்பட்டது, அண்ட் கவர்மெண்ட்டுக்கிட்ட வாட் தே வில் பே டேக்ஸ். ஸோ திஸ் இஸ் அபவுட் யோர் த்ரீ செக்டார் மாடல். த்ரீ செக்டார் மாடல் இஸ் வெரி வெரி சிம்பிள். தெர் வில் பி 3 people, household, government, firm. What household is doing with government, and what government is doing with household, what government is doing with firm, and what firm is doing with government. Formula is y is equal to c plus I plus g. ஓகே, இதில் இன்னொரு செக்டார் இருக்குது கால்டு 4 செக்டார் மாடல். வாட் செக்டார் மாடல், 4 செக்டார் மாடல். 4 செக்டார் மாடல் இஸ் நத்திங் பட் இது அப்படியே இருக்கும். ஓகே, திஸ் வில் பி த சேம். இது அப்படியே இருக்கும், ஆனால் ஒன்று எக்ஸ்ட்ராவாக இருக்கும். வாட் இஸ் தட், ஒன்று எக்ஸ்ட்ராவாக இருக்கும் கால்டு எக்ஸ்போர்ட் அண்ட் இம்போர்ட். எக்ஸ்போர்ட்டும் இம்போர்ட்டும் எக்ஸ்ட்ரா இருக்கும், அவ்வளோதான்.
அதுக்கு ஒரு பேர் இருக்கும் கால்டு ரெஸ்ட் ஆஃப் த வேர்ல்டு அப்படின்னுவாங்க. ஓகே. ஸோ 3 செக்டாரில் ஹவுஸ் ஹோல்ட் கவர்மெண்ட் ஃபர்ம் இருக்கும். 4 செக்டாரில் ஹவுஸ் ஹோல்டு கவர்மெண்ட் ஃபர்ம் ப்ளஸ் ரெஸ்ட் ஆஃப் த ROWனா ரெஸ்ட் ஆஃப் த வேர்ல்டு. அதில் என்ன இருக்குன்னா எக்ஸ்போர்ட் அண்ட் இம்போர்ட். அப்போது 4 செக்டார் மாடலுக்கு தெர் இஸ் அ ஃபார்முலா என்ன சேம் C+I+G. திஸ் இஸ் 3 செக்டார் மாடலோட ஃபார்முலா ப்ளஸ் X மைனஸ் M. இதுதான் ஒரு 4 செக்டாரோட 4 செக்டார் சர்க்கிள் ஃப்ளோ ஆஃப் இன்கமோட ஃபார்முலா. அப்போ இந்த X மைனஸ் எம்னா என்ன சார்? நெட் எக்ஸ்போர்ட். வாட் இஸ் தட்? நெட் எக்ஸ்போர்ட் அப்படின்னா அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா எக்ஸ்போர்ட் ஜாஸ்தியாக இருக்கும், இம்போர்ட்டு கம்மியாக இருக்கும். எக்ஸ்போர்ட்ஸே எக்ஸாம்பிள் த எக்ஸ்போர்ட் இஸ் 40,000 and the import is 30,000. 40,000 minus 30,000 is 10,000 and 10,000 is net export. புரியுதா? ஸோ C+I+G ப்ளஸ் X மைனஸ் M இஸ் 4. இது 4 செக்டாரோட ஃபார்முலா அண்ட் இது வந்துட்டு 3 செக்டாரோட ஃபார்முலா. திஸ் இஸ் ஆல் அபவுட் யுவர் 2 செக்டார் 3 செக்டார் அண்ட் 4 செக்டார். பை திஸ் ஐம் கம்ப்ளீட்டிங் யுவர் ஃபஸ்ட் சாப்டர். அப்போது ஒரு சின்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது. என்ன அப்படின்னா டூ செக்டாருக்கும் 2 செக்டார் அண்டு 3 செக்டார் இது நீ நல்லா பார்த்தீங்கன்னா 2 செக்டாரில் C+I இருக்குமா, 3 செக்டாரில் ப்ளஸ் G வருமா. இது எல்லாமே பார்த்தா வித்தின் இந்தியா, வித்தின் த கண்ட்ரி. நம்மளுக்கு இந்தியான்றனால வித்தின் இந்தியா, வித்தின் த கண்ட்ரி. ஓகேவா? வித்தின் த கண்ட்ரி. பட் 4 செக்டாரில் பார்த்தா ப்ளஸ் X மைனஸ் M பண்ணுறோமா, திஸ் இஸ் ஆல்சோ டீலிங் வித் அவுட் சைட் த கண்ட்ரி. அப்போது ஒரு கொஷின் கேட்கலாம். இங்கேருந்து என்ன கேட்கலாம்? which sector is related to outside the country or foreign or export import அப்படின்னா it is 4 sector. 2 செக்டாரில் இவங்க ஒண்டி தான் இருப்பாங்க, 3 செக்டாரில் இவங்க மட்டும் இருப்பாங்க. இது மூணுமே என்ன வித்தின் த கண்ட்ரி. அப்போ 4 செக்டாரில் இது ஒன்று ஆட் பண்ணணும். 4 செக்டார் எக்ஸ்போர்ட் இம்போர்ட் இஸ் நத்திங் பட் we are டீலிங் வித் அதர் கண்ட்ரிஸ். அப்போ எக்ஸ்போர்ட் இம்போர்ட் வந்தால் தான் இட்ஸ் அவுட் சைட் த கண்ட்ரி. அப்போ 4 செக்டாரில் 4 people will come. Very simple. Tomorrow in examination, which circular flow of income is applicable within India அப்படின்னா 2 sector and 3 sector. Outside India na 4 sector. Within India na 2 sector and 3 sector. Outside India na 4 sector. This is your 4 sector as well. Okay, 4 sector as well. Guys, by this I am completing all your first chapter called circular flow of income of CBSE +2 syllabus. So I'll be coming with your next video regarding your second chapter called national income. Until then, thank you so much. Have a nice day. Bye bye.